என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, இறைவனுக்கு நன்றி. இனிய நண்பர்களே, நியூ பேசும் படத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற நல்ல ஆதரவுக்கு நன்றி. பெங்களூரில் ஒரு வாலிபன் எம்ஜிஆர் மீது மிகப்பெரிய நேசமும் பாசமும் கொண்டிருந்தான். எம்ஜிஆரின் வெடிபிடித்த ரசிகர்களில் அவரும் ஒருவராக இருந்தார். பெங்களூரில் எம்ஜிஆர் படம் ரிலீஸ் ஆனால் அந்த படத்தின் முதல் நாள் முதல் ஷோ எப்படியாவது பார்த்து விட வேண்டும் என்பதில் மிகவும் விருப்பத்துடனும் வெறியுடனும் இருந்தான் அந்த வாலிபன். அவனுக்கு எம்ஜிஆருடைய சண்டை காட்சி, எம்ஜிஆர் படத்தில் சொல்லப்படுகின்ற அந்த கருத்து எல்லாமே மிகவும் பிடிக்கும். அதனால் எம்ஜிஆரின் சண்டை காட்சிகளை ரசித்து பார்த்து விசில் அடிக்க வேண்டும் என்பதற்காகவே முதல் நாள் முதல் ஷோவே பார்க்க சென்று விடுவார். எம்ஜிஆர் படம் பார்ப்பதற்காக தன் வீட்டில் இருந்து ஒரு பொருளை திருடி பிறகு அந்த டிக்கெட் வாங்கி இருக்கின்றார். அதே போல எம்ஜிஆர் படத்தின் போஸ்டர் ஒட்டக்கூடாது என்று பெங்களூரில் தடை போட்ட போது அதை தடையை மீறி தெரு தெருவாக சென்று போஸ்டர் ஒட்டி அடி வாங்கி மண்டையும் உடைந்திருக்கிறது அந்த வாலிபருக்கு. யார் அந்த வாலிபர்? வாருங்கள் பார்ப்போம். மராட்டிய மன்னன் வீர சிவாஜியின் மெய்காப்பாளர்கள் பரம்பரையில் வந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருவர்தான் அந்த வாலிபர். அவரது பெயர் சிவாஜிராவ். எஸ், சிவாஜிராவ் இன்றைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினியாக இருக்கின்ற அந்த சிவாஜிராவ் தான் எம்ஜிஆரின் வெறிபிடித்த அந்த ரசிகராக வாலிபராக பெங்களூரில் செய்த அந்த விஷயங்களை அவருடைய நண்பர் நஞ்சுண்டர் ராஜு சொன்னவை இங்கே உங்களுக்கு தருகின்றேன். சிவாஜிராவுக்கு எம்ஜிஆரை ரொம்ப பிடிக்கும். குறிப்பாக அவருடைய சண்டை காட்சிகளை ரொம்பவும் விசிலடிக்க மெய்மறந்து பார்த்து ரசிப்பான். பெங்களூரில் எம்ஜிஆர் படம் ரிலீஸ் ஆனதும் எப்படியாவது முதல் நாள் முதல் காட்சி முதல் ஷோவுக்கு சென்று விட வேண்டும் என்று நினைப்பான். அது மட்டுமல்ல, எவ்வளவு பெரிய கூட்டம் இருந்தாலும் சிவாஜி வந்தாலே இவன் ஏறி போய் அப்படி அவர்களின் தலையுடைய தோளில் கால் வைத்து ஏறி போய் முதல் ஆளாக நின்று டிக்கெட் வாங்கி கொள்ளும் அளவுக்கு அவன் முரட்டுத்தனமாகவும் நடந்து கொள்வான். அப்படித்தான் ஒரு சமயம் எம்ஜிஆர் நடித்த நாடோடி மன்னன் திரைப்படத்தை முதல் நாள் முதல் ஷோ பார்க்க வேண்டும் என்று மிகவும் விரும்பினான் சிவாஜி. ஆனால் கையில் காசு இல்லை. என்ன செய்வது என்று தெரியவில்லை. பிறகு என்ன செய்தான் தெரியுமா? வீட்டில் உள்ள ஒரு வெள்ளி டம்ளரை திருடி வந்து மார்வாடி கடையில் அடகு வைத்து அந்த பணத்தில் வாங்கி சென்றுதான் நாடோடி மன்னன் திரைப்படத்தின் முதல் நாள் முதல் ஷோ சென்று பார்த்தான். நானும் அவனும் தான் அந்த படத்திற்கு சென்று எம்ஜிஆர் படங்கள் விரும்பி பார்க்கும் அவனுடைய இந்த செயலுக்கு முன்னால் இதை பெரிய தப்பு என்று சொல்ல முடியாது. ஆனாலும் எப்படியாவது எம்ஜிஆர் படத்தை பார்த்து விட வேண்டும் என்று அவன் பெரிதும் விரும்பினான். அதனால்தான் தன் வீட்டில் இருந்த வெள்ளி டம்ளரை திருடி அதை அடகு வைத்து நாடோடி மன்னன் படத்தை பார்த்தான் சிவாஜிராவ். அதே போல அந்த நேரத்தில் ஒரு பிரச்சனை ஒன்று உருவானது. எம்ஜிஆர் படத்தின் போஸ்டர்களை எங்குமே பெங்களூரில் ஒட்டக்கூடாது என்று சில கன்னட வெறி கொண்ட அமைப்புகள் குரல் கொடுத்து வந்தும் தடை செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்த காலகட்டம். அந்த சமயத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடித்த அன்பேவா திரைப்படம் வெளியானது. நானும் சிவாஜிராவும் என்ன செய்தோம் தெரியுமா? சிவாஜிராவ் என்னை அழைத்துக் கொண்டு, அதாவது எம்ஜிஆர் படத்தின் அன்பேவா படத்தின் போஸ்டர்களை தெரு தெருவாக சிவாஜிராவ் ஒட்டினான். நானும் அவனுடன் போஸ்டர்களை எடுத்துக்கொண்டு சென்றேன். ஒவ்வொரு தெருவிலும் சென்று அன்பேவா படத்தின் போஸ்டர்களை ஒட்டிக்கொண்டே வந்து பிறகு ஒரு சாராய கடையிலும் அந்த அன்பேவா படத்தின் போஸ்டரை சிவாஜிராவ் போய் ஒட்டினான். அந்த சாராய கடையில் இருந்த சில கன்னட வெறியர்கள், இங்கு எப்படி நீ போஸ்டரை ஒட்டலாம், அதுவும் தமிழ் நடிகனுடைய போஸ்டரை நீ எப்படி ஒட்டலாம் என்று திட்ட, இவனும் பதிலுக்கு திட்ட அடிதடியில் இறங்கி அன்றைக்கு சம உதை கிடைத்தது சிவாஜிராவுக்கு. அந்த போஸ்டர் ஒட்டியது எம்ஜிஆரின் அன்பேவா படத்தின் போஸ்டரை சாராய கடையில் ஒட்டியதற்காக சிவாஜிராவுக்கு விழுந்த அடியில் மண்டையே உடைந்து விட்டது. அந்த அளவுக்கு அடி வாங்கினான். ஆனாலும் அதையெல்லாம் அவன் வந்திப்படுத்தவில்லை. அந்த போஸ்டரை ஒட்டிவிட்டுதான் வெளியே வந்தான். அந்த அளவுக்கு சிவாஜிராவுக்கு எம்ஜிஆர் மீது பெரும் பாசம், பக்தி இருந்தது. அவருடைய படங்கள் பார்க்க வேண்டும் என்பதிலே பெரும் நாட்டம் இருந்தது என்று சொல்கின்றார் சிவாஜிராவின் நண்பர் நஞ்சுண்டராவ். அந்த நஞ்சுண்டராவ் சொன்ன அந்த சிவாஜிராவ் யார் என்று உங்களுக்கு தெரியும். நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் சிவாஜிராவ். அவர் பெங்களூரில் இருந்த காலத்தில், படித்த காலத்தில் எம்ஜிஆரின் வெறிபிடித்த ரசிகராக இருந்தார். எம்ஜிஆரின் படங்களை விரும்பி பார்த்தார். அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக உருவாக காரணமாக இருந்தவர் எம்ஜிஆர் என்பதற்கு அவர் எம்ஜிஆருடைய ஆக்ஷன் சண்டை காட்சிகளை விரும்பி பார்த்தார் என்பதற்கும் இதெல்லாம் சான்று. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்
கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.